அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுவது அவசியம். நம்முடைய அசைவுகள் அப்படியா இருக்கணும். ஒரு கடவுளுடைய நம்பிக்கையிலே வளர்வதற்கு அப்படி ஒரு அடித்தளமான இந்த திருமணம் அந்த காலத்திலே அந்த செய்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நடந்த காரியங்கள் ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது முதலாவது, அவரோடு நாங்கள் இணைந்திருப்பதனாலே முதலாவது பார்க்கிறோம், குடும்ப வாழ்வு சிதைவுறாமல் காத்துக் கொள்வது ஆண்டவருடைய கிருபை. ஒரு திருமண பந்தம் என்பது 60 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ கடந்து வந்து அது பிரியாமல் அது இணைந்து இருப்பது என்பது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்கே நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை என்பது தஞ்சாவூர்ல இருக்கிற தமிழக உமாமகேஸ்வரா கரந்தை கலைக்கல்லூரியில் இயற்பியல் துறையிலே பணியாற்றினேன் என்பது நான் நேருக்கு தெரியும். அருமையான என்னுடைய பணியாற்றிய என்னுடைய அருமை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பாஸ்கர் செந்திலாம் வந்திருக்கிறாங்க. இந்த காலங்களிலே நான் அப்பொழுது வேலை செய்த பொழுது ஒரு பிரின்சிபால் வந்தார். அவர் பேர் டாக்டர் குருநாதன் சொல்லிட்டு. அவர் ஒரு முறை என்னுடைய கையை வாங்கி பார்த்தார். கையை வாங்கி பார்த்துட்டு சொன்னாரு, நீங்களும் மனைவியும் ஒன்றாக இருக்க மாட்டீங்க, ஒரு நாள் என்ன செஞ்சிருவீங்க, பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னார். அவர் மாத்திரம் அது சொல்லும் பொழுது என்னுடைய நண்பருங்க வந்துட்டான்னு தெரியல, அணுகிறதை வந்திருக்காங்களான்னு தெரியல, அவங்க என்ன கோவப்பட்டாரு. என்னங்க எப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார். அப்புறம் நான் ட்ரெயின்ல டெய்லி போவேன். அங்கே தஞ்சாவூர்ல கைரேகை பார்க்கிற ஒரு நிபுணர், அவர் ட்ரெயின்ல வருவார். அங்கே போய் ஒரு சின்ன ஒரு அந்த கடை வச்சிருக்காரு, அதில் போய் செய்வார். அவர் ஒரு நாள் என்னுடைய கையை ட்ரெயின்ல போகும்போது எல்லாரும் காட்டின என் கையை பார்த்தா அதே சொன்னார், நீங்கள் மனைவியும் ஒன்றிணைந்து வாழ முடியாது, குடும்பம் சிதைக்கப்படும் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி நான் கைரேகை போய் பார்த்தீங்கன்னா இவர் போய் கைரேகை போய் பாப்பான்னு நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் அங்கங்கே நடைபெற்ற ஒரு சம்பவம். அப்பொழுது திரும்ப அதான் சொன்னார், பிரிந்து விடுவான். ஆனால் இன்றைய வரைக்கும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். உலக ஒருவேளை வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது இறைவன் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்மை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்காக என்ன செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும் என்று சொல்லி முதலாவது நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்ப பந்தம் ஒரு மகிழ்ச்சியாய் இணைந்த பந்தமாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமானால் இறைவனோடு கூட நாம் இசைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல 2வது காரியம் இங்கே பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்துல குடும்ப வாழ்வினுடைய தேவைகளை அதை கர்த்தர் தந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். முதல்ல சொன்ன குடும்ப வாழ்வினுடைய சிதைவைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். 2வது பார்க்கிறோம், குடும்ப வாழ்வினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற இந்த நிகழ்வே என்னன்னா தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம். அதனால சொல்றேன், இது வெல்கம்ன்றது அதில் அடிப்படையா இருப்பதால் சொல்றேன். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் திருவரம்பூர்ல ஆரம்பிச்சோம் பொழுது சொல்றேன், எங்களுடைய திருமணத்துல நாங்கள் முடிந்து எங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வீடு தான். முதல்ல ஒரு பெராந்தா, அடுத்த ஒரு ரூம், அடுத்த ஒரு கிச்சன், அதான் எங்களுடைய வீடு. அங்க பாத்தீங்கன்னா டேங்க் கிடையாது, தண்ணி கிடையாது. வெளியில போன கிணத்துலதான் தண்ணி அரைக்கணும், அது உப்பு தண்ணி. உப்பு தண்ணா கூட அவ்வளவு கசக்கும். அதுல பின்னாடிதான் டாய்லெட், உள்ள ரூம்ல அட்டாச் டாய்லெட் எல்லாம் கிடையாதான். குடும்பம் ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு இருந்து 2 பாய், 2 தலாணி, 2 போர்வை, ஒரே ஒரு ஸ்டவ் இருந்தது, அது கூட கேஸ் ஸ்டவ், ஆர்டினரி ஸ்டவ், ஒரு 2 சேர் இருந்தது. இதுதான் எங்களுடைய ஆரம்ப குடும்ப வாழ்வினுடைய துவக்கம். அந்த துவக்கத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய கிருபையை அநேகருக்கு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை சொல்றேன். அப்படிதான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் ஒரு குடும்ப வாழ்வுடைய சிதைவுகள் காக்க உலகம் சொல்லுது, நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ முடியாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அது அல்ல. அதே போல நாங்கள் ஆரம்ப வாழ்க்கை என்பது மிகவும் சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கை. 7 வருஷம் சைக்கிளில் தான் நான் கல்லூரிக்கு போயிருக்கேன். எங்கள் வீட்டில் சைக்கிள் கிடையாது. அப்போ வீட்லேயும் சைக்கிள் கிடையாது, கல்லூரிக்கு சைக்கிள். அருமையான டாக்டர் பாஸ்கர் வந்திருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அந்த காலங்கள் அப்படி தான் இருந்தது. அப்படியாக ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையான பிறகு. அடுத்தது நாங்கள் ஐயா
பேராயர் சொன்னது போல குடும்பமாக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உள்ளான மனுஷனை வளர்ந்திருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு அநேக ஊழிய தலங்களை கொடுத்தார். இந்த 13வது பேராயர் காலத்தில் அருமையான ரெவரண்ட் தாமஸ் கென்னடி அவருடைய அந்த அன்பின் நிமித்தமாக அவர்களுடைய அந்த கர்த்தர் அவர் மூலமாக எங்களுக்கு செய்த நன்மைகள் அதில் எண்ணி பார்க்கிறேன். என்னன்னா இந்த ஊழிய வாழ்விலே திறப்புகளை கர்த்தர் உண்டாக்கினார், வேற ஒன்றும் இல்லை. திறப்புகளை உண்டாக்கும் பொழுது அதன் வழியாக நாங்கள் கர்த்தருக்குள் வளரவும். இன்றைக்கு பெரிய ஒரு தமிழ் சுவிசேஷ திருச்சபையிலே அந்த போர்ட் ஆஃப் எவாஞ்சலிசம் ரிவைவல் கம்யூனிகேஷன் என்ற அந்த போர்டுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அதையும் கர்த்தர் செய்வதற்கும், அதே போல தனிப்பட்ட முறையிலே எஸ்ரா ஜபக்குழு அந்த ஊழியர்கள் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்குள்ளாய் வளர்வதற்கு அங்கே ஆண்டவர் உதவி செய்தார். அதனால் முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அடுத்தது என் மனைவியை குறித்து நான் சொல்ல வேண்டும். நான் ஒரு பட்டம் வச்சுங்களேன், பட்டமாக பறந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நல்லா தெரியும், பட்டத்தை எல்லாரும் பார்க்குறீங்க, பட்டம் பறக்கிறது பாருங்க. ஆனால் அந்த பட்டத்துக்கு பின்னாடி ஒரு மனிதன் கீழே நின்று கொண்டிருக்கிறான். ஒரு பட்டம் பறக்குதுன்னா யார் இருக்கணும்? அந்த கயிறு மட்டும் இல்லை, கயிறை பிடித்து கொண்டிருக்கிற மனிதனும் இருக்கிறான். அவனுடைய கரத்தில் தான் இருக்கும். அடிக்கடி பட்டத்தில் அவங்க சுண்டி இழுப்பாங்க, கொஞ்சம் வலிக்கும் பட்டத்துக்கு இல்லை, சிரிக்கிறாங்க ஆனி அம்மா. அருமையான அப்படிதான் இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பட்டத்தை பறக்கிறதுக்கு அது மாதிரி செய்யக்கூடியவள். நான் சொல்லுவேன் நான் நல்லா சமைப்பேன், அது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா அவர் சொல்ல சமைக்க அவளை விடுறதில்லை, அதனால தான் சமைக்கலை, வேற ஒன்றும் இல்லை. நான் சமைக்க சிரிக்கிறாங்க எல்லாரும். கிறிஸ்டினா ரொம்ப சிரிப்பாரு. நான் சமைக்க விடுறதில்லை, அதனால சமைக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அருமையான எங்களுடைய உறவு ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். நான் பட்டமாய் பறப்பதற்கு என் மனைவிதான் காரணம். அவள் கீழே இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறாள். அதுக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே நான் வரவேற்பு என்ற ஒரு நிலையில் இருக்கிறபடினால முதலாவது கடவுள் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள், உயர்வுகள், அவைகளை நான் சொல்லியாக வேண்டும் என்பதற்கு எது எங்களுக்கு ஒரு தருணம். என் நண்பர்களுக்கு, நீங்களா நண்பர்கள், என் உறவுமுறை மக்கள், உங்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். அடுத்தது நான் சொல்லிக் கொள்வது, இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அழைக்கிறோம். நிறைய என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, என்னுடைய எஸ்ரா ஜபக்குழுவிலே இணைந்து பணியாற்றுகிற மக்கள் வந்திருக்கிறீங்க, அநேக என்னுடைய கல்லூரி பழைய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, உற்றார் உறவினர்கள், என்னுடைய திருவரும்பலை வசிக்கிற அநேக மக்கள், சபை மக்கள் வந்திருக்கிறீங்க. அவை யாவரையும் வரவேற்க. அதுக்கு முன்னதாக இங்கு அமர்ந்திருக்கிற அருமையான குருமார்களை முதலாவது நாங்கள் இந்த இடத்துல வரவேற்க இருக்கிறோம். முதலாவது நம்மத்தில் வந்திருக்கிற ஆலோசனை சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு டிஎல்சியில் ஒரு 3 வருடம் தான் பரிச்சேன். அதுக்கு முன்னாடி டிஎல்சினா என்னுடைய ஆலயத்துக்கு தான் எங்கேயுமே போக மாட்டேன். பிஷப் ஆஃபீஸுக்கு போனதில்லை, சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு போனதில்லை. ஆனால் அதனுடைய ஒரு துவக்கம் துவாக்குடி ஆலயம் கட்டும் பொழுது அதுக்கு ஒரு சின்ன பண உதவி தேவை என்பதற்காக ரெவரண்ட் தாமஸ் கென்னடி அவங்க ஐயா வாங்கையா போய் இந்த 13வது பேராயர்களை போய் பார்க்கலான்னு கூட்டிட்டு போனேன். அன்றைக்கி தான் முதல்ல நான் பிஷப் ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கேன். அன்றைக்கி தான் பார்த்தேன். அவர் உடனே முதல் நாள் அவரை பார்த்தேன், நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கொடுத்தாரு. அதாவது ஐயா வாங்கி என் கையில் கொடுத்துட்டார். எண்ணம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது முதல்ல நான் போனது அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கென்று ஒரு சின்ன உதவி கேட்க போனோம். அவர் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெரிய பணம். அதுதான் முதல்ல நான் போனது. அதுக்கப்புறம் நான் போகல. அதுக்கப்புறம் இப்போ தான் பெருக ஊழியர் கிடைச்ச பிறகு நிறைய போகிறேன். எனக்கு ஆண்டவர் திறப்பை கொடுத்துருக்கிறார், அந்த வாஞ்சியின் திறப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் பேராயரும் நம்முடைய செயலாளர் தான். எனக்கு நல்ல ஊக்குவிக்கும், ரொம்ப பிடிக்கும். செயலாளர் மாதிரி நான் பார்த்தே இல்லை. அவங்க இன்னைக்கு நான் நேரத்தை நிறைய எடுத்துட்டேன். அவருக்கு கொடுத்துருக்கணும் நேரம். ஏன்னா அவருடைய பேச்சு, அவருடைய ஆராதனை ரொம்ப ரசிப்பேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ மனிதர். அவருடைய ஊழியமே அப்படிதான். இளையாங்குடியில் அவர் சொல்லித்தரீங்க. இப்போதான் எனக்கு அவருடைய ஒரு 1.5 வருடம் தான் அவருடைய பழக்கம். சைக்கிளே போய் ஊழியம் செஞ்சிருக்கார். இப்பயும் செய்து கொண்டு இருக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பிரசங்கி, கடிந்து கொண்டு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பவுலப்போஸ்தலனை போல இருக்கிறவர், ஒரு நல்ல ஆராதிக்கிற ஒரு தாவீதை போல ஆராதிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நான் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளினாலே என்னுடைய ஊழிய வாழ்விலே சில மைல்கல்களை கடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதனாலும் அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவளை வருக என்று வரவேற்று இந்த
பொன்னாடி நாங்கள் போட்டு அடுத்ததாக என்னுடைய அருமை நண்பர் போதகர் சில நேரத்தில் ஒரு சில காரியங்கள் கடிந்து கொண்டாலும் சில காரியங்கள் நாங்கள் அப்படியாக ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் எழுந்து செய்வதற்கு எனக்கு உற்சாகப்படுத்தி அருமையான ஒரு ஆலோசனை உறுப்பினர் இப்போ இருக்கிறார். அந்த கால நண்பர் அவர் ரெவரண்ட் தாமஸ் நடிகாவை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கையில் அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா பால் சண்டை ஐயாவை நான் நினைவு கூறுகிறேன். நல்ல உற்சாகப்படுத்துகிற ஒருவர். நாங்கள் வியாழக்கிழமை லால்குடி ஆலயத்துக்கு நாங்கள் ஜபத்துக்கு போகப்படுதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக உட்கார்ந்துருப்பார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உட்கார்ந்திருந்து உற்சாகப்படுத்துகிற அருமையான ஐயாவை நாங்கள் வருக என்று வரவேற்கிறத அடுத்தது என் குடும்ப உறவு முறை. நல்ல ஒரு நேர்மையான ஒரு போதகரிலே ஒருவர் அவர். ஆண்டவருக்காக அநேக ஆலயங்களை கட்டி பணி செய்த அருமையான ஐயா பீட்டர் தேவன் ஐயாவுக்கு நாங்கள் கொண்டாடி போற்றி வரவேற்கிறோம். அடுத்ததாக நல்ல ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அருமையான போதகர் குட் ஷெப்பர்ட் சர்ச்சினுடைய போதகர் இருக்கிற டாக்டர் ரெவரண்ட் ஜான்சன் அவர்களை நாங்கள் வரவேற்று அடுத்ததாவது நல்ல ஒரு முதல்ல எனக்கு பிஷப்னு ஒருத்தவங்க சந்திச்சு அவருடைய பேசுனது முதல்ல யாருன்னா அவருடைய சேர்லன 13வது பேராயர் அவங்க தான். அவங்க வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல உற்சாகப்படுத்துவாங்க. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு கூடுகையில் அவரை நான் சந்தித்தேன். அப்படி தான் சொன்னாங்க, ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம், அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த கிராமத்தில் அங்கே போய் சில காரியங்களை செய்யணும். அப்போ சொன்னாங்க, ஐயா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, ஒரு சார்ஜ் 2 வீலரில் கூட நான் வருவேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உற்சாகம் அப்படி ஒரு பேரையெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் பேரையெல்லாம் ரிட்டையர் ஆன பார்த்தீங்கன்னா எங்கேயோ இடத்துல செட்டில் ஆகிட்டு ஒரு மேல் ஓட்டமாக இருப்பாங்க. அப்படி எல்லாம் அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய அருமையான பேராயர் 13 பேராயர்களை எங்களை வரவேற்று இந்த பொன்னாடையை போட்டுள்ளோம். அடுத்ததாக அதிகமாய் என்னை நேசித்து திருவரம்பூர் ஆலயத்தினுடைய சார்ந்த ஆலயங்களிலே ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்தி எப்பயுமே ஒரு நேசிக்கிற நெடுநாளான ஒரு நண்பரும் எங்களுடைய சபை போதகரமாக இருக்கிற அருமையான ரெவரண்ட் அறிவன் ஐயாவை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்து தஞ்சாவூர் திருச்சி குட் ஷெப்பர்ட் சர்ச் போதகர் ரெவரண்ட் ஜான்சன் அவர்களுக்கு நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அடுத்தது ரெவரண்ட் கண்ணன் டேவிட் அவர்களை நாங்கள் வரவேற்று நாங்கள் அருமையான இப்போ பார்த்தா சிரிப்பார், நல்ல பேசுவார், நல்ல நண்பர், நாங்கள் வரவேற்கிறோம். அருமையான ரூபன் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரூபன் ஐயாவை நாங்கள் வரவேற்கிறோம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் திரும்பமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது கிறிஸ்துமஸ் 2-3 நாள் தான் இருக்குது, அதனால ரொம்பவும் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம் தான் எங்களுக்கு வைக்க முடிஞ்சிச்சு, அதனால நீங்கள் வந்தீங்க. அதே போல் எங்களுடைய எஸ்ரா ஜபக்குழுவோடு இணைந்து பணியாற்றுகிற லீவ் ஊழியத்தினுடைய டைரக்டர் அருமையான பால்ராஜ் அவர்களை வரவேற்று நாங்கள் இதை கொண்டாடி போத்துக்கிறோம். அடுத்தது என்னுடைய குடும்ப நண்பரும் எப்பையும்
எங்க கூப்பிட்டாலும் வரக்கூடிய அருமையான ரெவரண்ட் இன்ராஜன் அவங்களுக்கு ரெவரண்ட் அவங்களுக்கு இந்த பொன்னாடியை போத்தி நாங்கள் வரவேற்கிறோம். முக்கிய நிகழ்வுகள் இருப்பதனாலே நான் என்னுடைய வரவேற்பை இதோடு கூட முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம்.